பிரபலம் திவாகர் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரி பத்தி நான் எந்த ஒரு தவறான தகவல்களும் சொல்லலையே. சூரி என்னை விட படிப்பு கம்மி, அதனால அவர் போனா ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு நடிப்பாரு. ஆனா நானு 30 லட்சத்துக்கு தான் நடிப்பேன், ஏன்னா நான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியார் இன்டர்வியூல சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அதன் பிறகு கமலா தியேட்டர்ல இவருக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ தனிப்பட்ட முறையில அந்த ரிப்போர்ட்டர் மேல பல தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில இருந்து. இன்ஸ்டா பிரபலம் திவாகர் பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல. கோமாளித்தனமா தன்னோட நடிப்பை வெளிக்காட்டி பல ரசிகர்களை இவரும் வச்சிருக்கிறாரு தான், அது யாராலையும் மாத்த முடியாது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியார் இன்டர்வியூல சூரிய பத்தி இப்படி இவர் சொன்னாரு. சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் அந்த கமலா தியேட்டர்ல இருந்திருக்காங்க. அப்ப திவாகர் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி சூரிய பத்தி இப்படி எல்லாம் சொல்வீங்க, சூரிய விட நீ என்ன அவ்வளவு நல்லா நடிக்கிறேன்னு உனக்கு நினைப்பா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, அப்படிலாம் கிடையாது, நீ நடிச்சு காட்டு, நீ எத்தனை டிராமாஸ்ல வின் பண்ணி காட்டிருக்க அப்படின்னு சின்ன புள்ளத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டால தன்னோட ஸ்கூல்ல இருந்து வாங்கின சர்டிபிகேட்டை போஸ்ட் போட்டு நான் நடிகன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாரு. இவர் படிச்சவர் தானா அப்படிங்கறதே நமக்கு டவுட்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, இன்ஸ்டாகிராம்ங்கிறது தாண்டி இவருக்கு எதிராகவே பல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, திறமையே இல்லாதவங்களை வளர்த்து விட்டா இதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்டர் மேல இவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாரு, இவர் குடிச்சிட்டு என்கிட்ட சண்டை போட்டாரு, அது மட்டும் இல்லாம நீ வா போன்னு என்கிட்ட தப்பு தப்பா பேசினாரு, ரொம்ப அசிங்கமா பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ வா போ ஒருமையில பேசினது உண்மைதான், ஆனா எந்த இடத்துலயுமே நான் அவனை கொலை பண்ணிடுவேன், எந்த இடத்துலயுமே அவர் குடிச்சிட்டு பேசுறாரு அப்படிங்கிற எந்த ஒரு விவரமே இல்ல, எவிடன்ஸே இல்லாம இதுதான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரிப்போர்ட்டரோட ஜாபை கெடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஒரு சமூக வலைதளங்களை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். இவரு சூரிய பத்தி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருப்பாருன்னா, சூரிய அண்ணன் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் ஒரு பொண்ணு என்ன பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி சூரி ஒரு பஞ்ச பரதேசி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பதிவு யாருக்குன்னா இந்த தற்கூரிக்கு தான். இந்த தற்கூரி யாருன்னு தெரியல, கேமரா தூக்கிக்கிட்டு நம்ம எப்படி சொல்றது, தலைவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, படைப்பாளி நடிக்கிறதுக்கே படைப்பாளி யாருன்னா எங்க தலைவர் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். எப்படி சொல்றது, நான் சொல்லுவேன். சூரி யாரா, சூரி யாரு, அது சூரிக்கு நீ சப்போர்ட் வருவானா, எங்க தலைவருக்கு நான் சப்போர்ட் வருவேன். சூரி யாரு, பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி 15 பரோட்டா சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனவன் தான் சூரி. இந்த வீடியோ பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் சூரிய எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தலமா பேசியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோவை இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப இவரும் அந்த மீனிங்ல சொல்ல வர்றாரு தான் நினைப்பு. அப்ப பாத்தீங்களா, மிச்ச ஆக்டர்ஸ் விட நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்ப கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.